நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த சேனல் கிரீன் ஸ்டோன் 5. நான் உங்க ரேவதி. கிரீன் ஸ்டோன் 5 யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்றவங்க எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றிங்க. இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு vlog பண்ணலாம்னு இருக்கேங்க. இது எப்படி வருதுன்னு தெரியல, ஆனா உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு இந்த vlogல பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு விஷயம் காமிக்கலாம்னு இருக்கேன். ஒன்று வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் அண்ட் வந்து ஒரு க்ளோயி மாஸ்க். இந்த ரெண்டு விஷயம் இந்த vlogல நான் உங்களுக்கு காமிக்க போறேன். ஸ்நாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு காலிஃப்ளவர் சில்லி. யூஸ்வலாக காலிஃப்ளவர் சில்லி தானே அப்படின்னு நினைக்கல, ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க இல்லைங்களா. நான் வந்து காலிஃப்ளவர் சில்லி எப்படி எங்கள் வீட்டில் நான் எப்படி செய்வேங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணலான் இருக்கேன். பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ஒரு க்ளோயி மாஸ்க் ஒன்று போடலான் இருக்கேங்க. ஸோ கண்டிப்பாக இந்த vlog உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ இந்த vlog எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் பாக்ஸ்லையும் கமெண்ட் பண்ணுங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து ஒரு காலிஃப்ளவர் எடுத்திருக்கேங்க. நல்லா சுடுதண்ணியில் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். நான் வந்து இன்றைக்கி போட போகிற எல்லா ஐட்டமும் இந்த ஸ்பூன் அளவில் தாங்க எடுத்திருக்கேன். நம்ம ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து காலிஃப்ளவர் சில்லிக்கு வந்து இஞ்சி பூண்டை அரைக்காமல் இஞ்சி பூண்டை வந்து ஒரு ஸ்பூன் தட்டி வச்சுருக்கேங்க. ஒரு ஸ்பூன் காஷ்மீர் மிளகாத்தூள் எடுத்திருக்கேங்க. இதில் வந்து 3 ஸ்பூன் அளவுக்கு வந்து காலிஃப்ளவர் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். 3/4 ஸ்பூன் சோள மாவு எடுத்திருக்கேங்க. 1 ஸ்பூன் அரிசி மாவு, 1/2 லெமன் புழிஞ்சிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. உங்களுக்கு ட்ரையாக இருந்துச்சுன்னா லைட்டாக தண்ணி தெளித்து மட்டும் பிசைஞ்சிக்கோங்க. ரொம்ப கொலன்னு பிசைஞ்சிட வேண்டாம். நான் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கிறேன். இந்த மாதிரி பிசைஞ்சிட்டுங்க. இதை ஊற வைக்கிறது ஒரு 10 நிமிஷம் ஊற வைங்க. அது கூட ஒரு கையளவு கருவேப்பிலையை போட்டு நீங்கள் ஊற வச்சிங்கன்னா வறுக்கும் போது உங்களுக்கு நல்லா ஸ்மெல்லாக இருக்கும். சாப்பிடும்போது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நம்ம ஒரு 10 நிமிஷம் ஊறட்டுங்க. மூடி வச்சு 10 நிமிஷம் ஊறிடுச்சுங்க. இப்போ நம்ம பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நம்ம எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி. இப்போ நாங்கள் எல்லாருமே சாப்பிட போகிறோம். கிளைமேட்டு செம்மையாக இருக்குங்க. ஸோ நானும் என் குழந்தைங்களும் உட்காந்து இது ஸ்நாக்ஸ் சாப்பிட போகிறோம். நல்லா இருக்கா? சூப்பர். நல்லா இருக்கா? இது சாப்பிடுவியா? கறி லீவ்ஸு எங்க முறுமுறுன்னு இருக்கா? கறி லீவ்ஸ் சாப்பிட்ற பத்தியா? யம்மி காலிஃப்ளவர் சில்லி ரெடி. கிளைமேட் சூப்பராக இருக்குல்ல? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் மாஸ்க் தாங்க. நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா ஏற்கனவே, அந்த ஃபேஸ் மாஸ்க் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். 2 பொருள் வச்சுதாங்க இந்த மாஸ்க் நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஆனால் இதோட ரிசல்ட் வந்து செம்மையாக இருக்கும். நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப டல்லாக இருந்துச்சுன்னா ஒரு இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு ஒரு பிரைட்னிங் கொடுக்கும். ஸ்கின் வந்து நல்லா க்ளோயிங்காக இருக்கும். நமக்கு பொதுவாகவே பார்த்தீங்கன்னா எப்போவுமே நம்ம ஸ்கின் வந்து க்ளோயிங்காக இருக்கும்னு நினைப்போம் இல்லைங்களா. அப்போ நீங்கள் கண்டிப்பாக இந்த மாஸ்க்கை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாஸ்க் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த மாஸ்க்குக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நல்லா ஒரு கெட்டியான தயிர் எடுத்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் போதும். ஒரு 1/4 டீஸ்பூன் கஸ்தூரி மஞ்சள் எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட ஒரு நார்மல் மஞ்சள் இருந்தால் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஆனால் கஸ்தூரி மஞ்சள் இருந்தால் உங்களுக்கு ரிசல்ட் வந்து சூப்பராக கிடைக்கும். இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதுதாங்க என்னோடய இன்ஸ்டன்ட் பிரைட்னிங் ஃபேஸ் மாஸ்க். இது நீங்கள் என்னடா 2 பொருள் தான் நினைக்காதீங்க. ஆனால் இந்த ஃபேஸ் மாஸ்க் நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்கள் ஃபேஸே வந்து செம்ம பிரைட்னிங் கொடுக்கும். நீங்கள் வந்து வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபேஸ் வந்து நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. க்ளீன் பண்ணிவிட்டு எப்போவுமே நம்ம மாஸ்க் அப்ளை பண்ணால் அதோட ரிசல்ட் வந்து நல்லா கிடைக்கும். நான் வந்து நல்லா ஃபேஸ் க்ளீன் பண்ணிட்டேன். இப்போ நான் இந்த மாஸ்க்கை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன்.
இந்த ஃபேஸ் மாஸ்க் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க, நெக்லையும் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ஃபேஸ் மாஸ்க்கை நீங்கள் கண்ணுக்கு கீழே கூட அப்ளை பண்ணிக்கலாங்க. கருவளை இருந்தால் கூட உங்களுக்கு அது சீக்கிரமாக ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். உங்களுக்கு வந்து ஸ்கின்னை நல்லா பிரைட்டிங் பண்ணி கொடுக்கும். உங்கள் ஸ்கின்னோட கலரை வந்து நல்லா இன்னுமே ஒரு லேயர் எக்ஸ்ட்ரா கலராக்கி கொடுக்கும். ஸோ நான் இந்த மாதிரி கண்ணுக்கு கீழேயும் அப்ளை பண்ணிக்கோங்க. இது நல்லா காயட்டுங்க. ஒரு காஞ்சதுக்கப்புறம் நான் வாஷ் பண்ணிவிட்டு உங்ககிட்ட எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். அவ்வளோதாங்க, நான் ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். உங்களுக்கே தெரியும் ஒரு ஷைனிங் லுக் கொடுக்குது. ஃபேஸ் டல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் உடனே இந்த மாஸ்க்கை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு சூப்பரான ஒரு ரிசல்ட் கொடுக்கும். கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே இந்த விளாக் பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இதோட ஃபஸ்ட்டு விளாகு. ஸோ இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் நான் எப்போவுமே சொல்கிறதாங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பாக்ஸ்லையும் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from ரேவதி. நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த சேனல் Greenstone 5.